வாங்க இன்றைக்கி பருப்பு சோறு எப்படி உண்டாக்குறதுன்னு பார்த்துடலாம். நான் இந்த காப்பிடிக்கு ஒரு காப்பிடி நம்ம சோறு வைக்கிற அரிசி தான், புழுக்கல் அரிசி அல்லாமல் ஒரு அரை காப்பிடி பருப்பு, சாம்பார் வைக்கிற பருப்பு. இது நம்ம தண்ணியில் போட்டுடலாம். ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் கிடக்கட்டும். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். உணக்கி அதுக்கு எண்ணெய் விட்டுறலாம். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, இப்போ இதில் வத்தல், நல்ல மிளகு, உளுந்து, சின்ன ஜீரகம் இவ்வளவும் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு பொட்டின பிறகு நம்ம இதை தூக்கி உள்ள தட்டிடலாம். இதில் தக்காளி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் மல்லி இலை, வெள்ளைப்பூடு இவ்வளவும் நான் எடுத்து ரெடியாக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெள்ளைப்பூடு போடுறேன். இதெல்லாம் நல்லா போட்டிட்டு வெள்ளைப்பூடு போடுறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் முழுசாகவே போட்டுருங்க. அப்போ தான் நல்லா நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இனி இது கூட தக்காளி போடுறேன். தக்காளி கொஞ்சம் வதங்கி வரட்டும். இது கூட மல்லி இலை போட்டுறேன். இதில் மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, நம்ம கறிக்கு எடுக்கிற அந்த மிளகு பொடி அல்லாமல் இது சரடைப்பொடி, அந்த பொடி, இந்த ஐட்டம் மஞ்சள் பொடி, இத்தனை ஐட்டமும் நான் இதில் சேர்த்துருக்கேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப காரம் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன்.
இது கூட நான் கொஞ்சம் காயப்பொடியும் தட்டி வச்சுக்கிறேன். போதும், காயப்பொடி தட்டி வச்சுருக்கேன். இது கூட போட்டுடலாம். இனி போதும். இதில் வந்து இந்த காபிக்கு நான் ஒரு 3 காப்பி தண்ணி ஊற்றுறேன். இந்த காப்பிக்கு 3 காப்பி தண்ணி ஊற்றிருக்கேன். பருப்பும் அரிசியும் சேர்ந்து இது 2 காப்பி தண்ணி, 3 காப்பி ஊற்றிருக்கேன். இனி இது தேவையான உப்பு போட்டுடலாம். இவ்வளோ உப்பு போடுறேன். இந்த தண்ணி கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற அரிசியை போட்டு விட்டுறலாம். தண்ணி கொதிச்சுட்டு இப்போ இந்த அரிசியை நான் தண்ணி இல்லாமல் நான் வடித்து வச்சுருக்கேன். சும்மா அப்படி தான் வடித்தேன். அதில் கொஞ்சோல சொத்தோல தண்ணி நிற்கும், அது இப்போ பரவாயில்ல. அவ்வளோதான். இனி ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்துட்டு அதுக்கப்புறம் தம்மு போட்டுடலாம். ரெடி. இனி விசில் வரட்டும். இன்னைக்கு உருளைக்கிழங்கு பொரியல் எப்படின்னு பார்த்துடலாம். இதில் வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு நான் வெட்டி கழுவி வச்சுருக்கேன். இனி இதை அடுப்பில் போட்டு வேக போட்டுடலாம். இதில் தட்டி இதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஒரு 3/4 வேக்காடு வர்றது வரை வேக வச்சு எடுத்து தண்ணியை வடித்து எடுத்துடலாம். அடுப்பில் வச்சுருக்கேன். அது கூட உப்பு போட்டுருக்கேன். இது கொதிச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். இப்போ போதும். நான் இதை வந்து தண்ணியை வடிச்சுக்கிடுறேன். உருளைக்கிழங்கு தேவையான பொருள்: வெள்ளைப்பூடு, 3 வத்தல், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இதில் கொஞ்சமாக மிளகு பொடி போதும். ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் மிளகு பொடி. கொஞ்சம் காயப்பொடி. அவ்வளோதான். இதை வந்து கொர கொரான்னு கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுறேன்.
ஜீரகம் போட மறந்துட்டு கொஞ்சமாக ஜீரகம், ஜீரகம். இனி இதை அடுப்பில் வச்சு வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், ஒரு ஸ்பூன் கடுகு, இந்த உருளைக்கிழங்கு இங்கே கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிடுவோம். இதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொருளை உள்ளே தட்டிடலாம். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டு, நம்ம இது பருப்பு சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரெடி, சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிட்டு இந்த பக்குவத்தில் உருளைக்கிழங்கு வைங்க, நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். இப்போ குக்கரில் உள்ள விசில் எல்லாம் போயிட்டு நம்ம சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராகிட்டு இப்படி கொஞ்சம் நம்ம கிளுகிளான்னு இருந்தால் தான் இந்த சாதம் சாப்பிட சூப்பராக இருக்கும். சூப்பர். இந்த பக்குவத்தில் பருப்பு சாதம் வைங்க, சூப்பராக இருக்கும். சூப்பராக வந்திருக்கு. சாதமும் இதுக்கு உருளைக்கிழங்கு கூட்டு பெஸ்ட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.